மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய எல்லா விதமான நியாமத்துகளும் பாக்கியங்களும் கொடுக்கப்பட்ட மனிதன் எப்போ தன்னுடைய நோக்கத்தை மறந்துட்டு அந்த பாக்கியங்களை நோக்கமாக ஆக்கி கொண்டு வாழ்ந்தாரோ அவருடைய எல்லா விதமான பாக்கியங்களும் வீணாகிவிட்டது. எல்லா விதமான பாக்கியங்களாலையும் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. இந்த கொஞ்ச கால வாழ்க்கை ஒரு நோக்கத்துக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருக்குது. ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, என்னென்னு சொன்னால், நாங்கள் 10 சஹாபாக்கள் நபியுடைய மஜ்லிஸில் இருந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நானும் அதில் ஒருவன். ஒரு அன்சாரி சஹாபி எழும்பி கேட்டார், மன் அக்கிய சுன்னாசி வ அஹ்ஸமுன்னாஸ்ன்னு சொல்லி, மனிதர்களில் ஆக புத்திசாலி, ஆக விடயம் விளங்கினவர் யார் என்று கேட்குறாங்க. ஆக பாக்கியசாலியும் ஆக புத்திசாலியும் யார் என்று கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வி இது ஒவ்வொருத்தரும் அவங்களோட புத்தியில் எதை வச்சிக்கிறாங்களோ, உள்ளத்தில் எதை வச்சிக்கிறாங்களோ அதை வச்சு உலக அடிப்படையில் முடிவு செய்கிறாங்க. இன்றைக்கி உலகத்துடைய அஸ்பாபுகளோட தொடர்புள்ளவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, யார் இந்த அழியக்கூடிய துனியாவை அதிகமாக சேர்க்கிறாரோ, அதிகமான முயற்சிகள் ஈடுபட்டு அதிகமாக சேர்க்கிறாரோ அவர் தான் புத்திசாலி என்பதாக அவருடைய சிந்தனையில் உள்ள துனியாவை வச்சு அவருடைய பதில் அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த கேள்வியை கேட்கக்கூடியவங்க சஹாபா பெருமக்களாக இருக்கிறாங்க. நபிமார்கள் அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவங்க, அல்லாஹ்வோட தொடர்புள்ளவங்க. அந்த நபிமார்களில் சிறந்த நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வோட மாரிஃபத்தில் பூர்த்தியானவங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுஹபத்தில் இருந்த சஹாபாக்கள் அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அமர்ந்து சுஹபத்தில் இருந்து அதிலே பக்குவப்பட்டவங்க. இவங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் எங்களுக்கு முன்மாதிரியானது. அவங்களோட ஒவ்வொரு நடைகளும், அவங்களோட அசைவுகளும், அவங்களோட ஒவ்வொரு கேள்விகளும் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்குது. அவங்க தான் கேட்குறாங்க இந்த கேள்வியை, ஆக பெரிய புத்திசாலி யார், ஆக பெரிய பாக்கியசாலி யாருன்னு சொல்லி. யார்கிட்ட கேட்குறாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இல்மில் பூர்த்தியானவங்க. அல்லாஹ் தாலா அந்த நபிக்கு கொடுத்த இல்மு மாதிரி யாருக்கும் கொடுத்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி பதில் கொடுத்தாங்க. அக்ஸருஹும் ذிக்ரன் லில் மௌத், அக்ஸருஹும் இஸ்திஅதாதன் லில் மௌத், உலாயிகல் அக்யாஸ் ذهبوا بشرف الدنيا وكرامة الآخرة. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக பெரிய புத்திசாலி, ஆக பெரிய பாக்கியசாலி யாரெண்டா அவங்க தான் மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்யக்கூடியவங்க. அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அதிகமாக ஏற்பாடுகள், தயாரிப்புகள் செய்யக்கூடியவங்க. உலாயிகல் அக்யாஸ், அவங்க தான் மிகப்பெரிய புத்திசாலிகள். ذهبوا بشرف الدنيا, அவங்க உலகத்துடைய நலவுகளையும், வகராமத்தில் ஆஹிரா, ஆஹிராவுடைய சங்கைகளையும் எடுத்து கொண்டு விட்டாங்க என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பதில் என்ன விளங்குது? ஆகப்பெரிய புத்திசாலி யாருன்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையை ஆஹிராவை முன்வைத்து வாழக்கூடியவர், ஆஹிரா முன்வைத்து வாழக்கூடியவர், ஆஹிரா முன்வைத்து தன்னுடைய எல்லா வகையான சலாஹியத்துகளையும், எல்லா விதமான ஆற்றல்களையும் பாக்கியங்களையும் பாவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ் அறியக்கூடிய அந்த வழியில் அதிகமாக ஏற்பாடுகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 தன்மைகளும் உள்ளவங்க தான் மிகப்பெரிய புத்திசாலிகள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பதில் மூலம் எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, ஒன்றிக்குது பாக்கியாக உள்ளது, நிலையாக உள்ளது, இன்னொன்றிக்குது அழியக்கூடியது. இப்போ இந்த 2லேயும் நாங்கள் கேட்டோம்ண்டா ஒரு கேள்வி, அழியக்கூடியது நல்லமா அல்லது நிலையாக இருப்பது நல்லமாண்டா நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் நிலையாக இருப்பது தான் நல்லம் என்று சொல்லி. ஆனால் எங்களோட பதில் அப்படி இருந்தாலும்
எங்களோட செயல் ரீதியில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிலையானதை நாங்கள் விட்டுட்டு அழியக்கூடியதில் தான் நாங்கள் கூடுதலாக ஈடுபடக்கூடிய சிந்திக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். மா இந்தக்கும் யன்ஃபது ஒமா இந்தல்லாஹி பாக். உங்கள்கிட்ட உள்ள ஒவ்வொன்றும் அது முடியக்கூடியவைகள், அழியக்கூடியவைகள், அல்லாஹ்விடத்தில் உள்ளவைகள் நிலையானவைகள். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், நாங்கள் எதுக்காக வேண்டி எங்களோட சலாஹியத்துகளை, எங்களோட ஆற்றல்கள் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அழியக்கூடிய ஒரு வஸ்துக்காக வேண்டியா அல்லது நிலையான ஒரு விடயத்துக்காக வேண்டியா? ஆஹிரால அல்லா தாலா ஏற்பாடு செஞ்சு வச்சுள்ள பாக்கியங்கள், சொர்க்கத்துடைய இன்பங்கள் இது முடியாதவைகளாக இருக்குது. அல்லா தாலாட விருப்பம் மனித சமுதாயம் அந்த ஆஹிரால் உள்ள பாக்கியங்கள் அடைய வேணும். அல்லா தாலா எந்த விதமான தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அடியார்களுக்காக வேண்டியே அல்லா தாலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். எனவே தான் இந்த கொஞ்ச கால வாழ்க்கை, ஒரு சுருக்கமான வாழ்க்கையில் இந்த மனிதன் அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த மிகப்பெரிய முடிவே அழிவே இல்லாத ஆஹிரால சந்தோஷமான இன்பமான வாழ்க்கை அடைய வேணும். இதுதான் அல்லா தாலாவுடைய விருப்பமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதன் இஸ்திஅதாதிலையும் ஆற்றல்லையும் அல்லாஹ் இதை இணைத்து வச்சிருக்கிறான். இப்போ மனிதன் தன்னுடைய இஸ்திஅதாத ஆற்றல்களை, சலாஹியத்துகளை இந்த வழியில் ஈடுபடுத்துவாரோ, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் அவர் தீனோட வாழ்ந்துட்டு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில், நீண்ட நெடிய வாழ்க்கையில் ஆஹிராவுடைய சொர்க்கத்துடைய இன்பத்தை அடைஞ்சு கொள்வார். அல்லா தாலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு முழு உலகம் கிடைச்சாலும் ஆனால் அவருக்கு அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் ஒரு மனிதனுக்கு பெரிய வேலைகளை செய்ய முடியாது. அதேபோல் சின்னொரு கொஞ்ச கால இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஆசைகள் பூர்த்தியாக முடியாது, அது பூர்த்தியாகாது. ஆசைகளை பூர்த்தியாக்குற ஒரே ஒரு இடம் மேலான உயர்ந்த சொர்க்கமாக இருக்குது. உயர்ந்த சொர்க்கத்தில் தான் ஒரு மனிதன் தான் விரும்பக்கூடிய ஆசைகளை, தான் விரும்பக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்குது. அந்த இன்பங்களை இந்த உலகத்தில் அனுபவிக்க பார்த்தா இந்த மனிதன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார், சிக்கல்களில் மாட்டிக்கொள்வார். இந்த துன்யா ஆசைகளை பூர்த்தியாக்குற இடமாக அல்லாஹ் வச்சில்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்சும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அல்லாஹ் தாலா இந்த முஃமின்களுக்காக மறைத்து வைத்துள்ள அந்த பாக்கியங்களை, கண் குளிர்ச்சிகளை எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது என்பதாக. அவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் தயார் பண்ணி வச்சிருக்கிறான். சொர்க்கம்தான் இன்பங்களை அனுபவிக்கிற இடமாக இருக்குது. எனவே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை முழுமையாக ஆஹிராவின் பக்கமாக திருப்பிக் கொண்டே இருப்பாங்க. எதை செய்தாலும் அதனுடைய நோக்கம் ஆஹிராவாக இருக்கும். எந்த முயற்சியாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் ஆஹிராவாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் கேட்பாங்க, இந்த தியாகத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உலகத்துடைய காணிகள், பூமிகள் தருவதாகவோ அல்லது பட்டம் பதவிகள் தருவதாகவோ எங்கேயும் வாக்களிக்கல. எல்லாருக்கும் தர்கீப் செய்வாங்க, சுவர்க்கத்தின் பக்கமாக, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லுவாங்க, சுவர்க்கத்துக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க. இது ஆஹிராவை முன் வச்சு வாழக்கூடிய வாழ்க்கை. இது அது ஒரு உறுதியான கட்டிடத்தை போல, அதிகமான விளைச்சல்கள் தரக்கூடிய விவசாய பூமிகளை போல ஆஹிராவை நோக்கமாக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை அதுதான் நிலையான உயர்ந்த வாழ்க்கையாக இருக்குது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இதுக்காக தான் அல்லாஹ் எங்களை படைச்சிக்கிறான். எங்களுக்கு தந்திக்கிற எல்லா ஆற்றல்களும் ஆஹிராவை நோக்கமாக வைத்து வாழ்வதற்கு தான். எனவே எந்த அளவுக்கு நாங்கள் அதில் ஈடுபடுவோமோ அல்லாஹ் தாலாவை பற்றிய முழுமையான இல்ம் எங்களுடைய உள்ளத்தில் வந்துட வேணும். அல்லாஹ் தான் படைக்கக்கூடிய ஹாலிகாக இருக்கிறான். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்புகளையும் படைத்த ஹாலிக் அல்லாஹ் தாலா தான். இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். இந்த உலகத்தில் தான் நாடியதை செய்யக்கூடிய ஒரே ஒருவன் அந்த அல்லாஹ் மட்டும்தான். வேறு யாருடைய நாட்டங்களும் நடைபெறாது. வேறு யார் நினைத்தது நடக்காது. அந்த அல்லாஹ் ஒருவன் தான். அவன் படைத்த ஒவ்வொரு படைப்புக்கும் சொந்தக்காரனை போல ஒவ்வொரு படைப்புகளையும் பாவிக்கக்கூடியவன், தான் நாடிய விதத்தில் பாவிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான்.
அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாக இருக்கிறான். இன்றைக்கு உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், உலகத்து சொந்தக்காரன் அல்லாஹ் தாலா தான். யாருடைய சொந்தத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாம் அல்லாஹ் தந்தது தான். எங்களோட உடம்பில் உள்ள உறுப்புகளாக இருக்கலாம், எங்களோட கண்ணாக இருக்கலாம், எங்களோட காதாக இருக்கலாம், எங்களோட நாவாக இருக்கலாம், எல்லாம் எங்களோட கை கால்களாக இருக்கலாம். எல்லாம் எப்படி நாங்கள் கொண்டு வந்ததா? இல்லை. இது எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் தாலா தந்ததாக இருக்குது. அல்லாஹ் தாலா தந்திருக்கிறான். கொஞ்ச கால வாழ்க்கையில் இது நியமத்தாக அமானிதமாக தந்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் தாலா இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக இந்த கேள்வி, நிச்சயமாக இந்த பார்வை, நிச்சயமாக இந்த உள்ளம், இந்த ஒவ்வொரு நியமத்துகளை பற்றியும் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தாலா கேட்டே தீருவான். இந்த நியமத்துகளை நீங்கள் எந்த முறையில் பாவிச்சிங்க? இந்த நியமத்துகள் மூலம் அல்லாஹ் விரும்பினதில் பாவிச்சிங்களா அல்லது நீங்கள் விரும்பினதில் பாவிச்சிங்களா என்ற விடயத்தில் அல்லாஹ் தாலா கேள்வி கேட்டே தீருவான். சொந்தமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் உரியதாக இருக்குது. இந்த ஒவ்வொரு படைப்புகளை பாவிக்கிறவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறதும் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்து நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான். உலகத்தில் சந்தோஷங்களை கொடுக்கிறதும் அந்த அல்லாஹ் ஒருவன் தான். உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் இல்லாமாக்குறவனும் அந்த அல்லாஹ் ஒருவன் தான். எங்களோட எல்லா நிலைமைகள்லையும் எங்களோட திசை, எங்களோட ருஜு அல்லாஹ்வின் பக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு நாங்கள் இதை பற்றி அதிகமாக பேசி அதிகமாக முயற்சிகள் பண்ணி நாங்கள் இதை எங்களோட உள்ளத்தில் உண்டாக்கி கொள்வோமோ, எங்களோட எல்லா நிகழ்வுகளும் அந்த அல்லாஹ் விரும்பக்கூடியதாக நாங்கள் அமைத்துக்கொள்வோம். எங்களோட ஒவ்வொரு நாளுடைய ஓட்டமும், எங்களோட ஒவ்வொரு முயற்சிகளும், எங்களோட எல்லா நிகழ்வுகளும் அது எங்களோட உள்ளத்தில் யகீன் அல்லாஹ்ட மேலே இருந்ததாக இருந்தால் அந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதிரி நாங்கள் அமைச்சுக்கொள்வோம். நாங்கள் இதுதான் இந்த யகீனுடைய பிரதானமான அம்சமாக இருக்குது. இந்த மனிதன் பின்னால் தேடுவார் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் இருக்குது, அல்லாஹ் தாலா எந்த முறைகளை விரும்புகிறான், அந்த முறைதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த வாழ்க்கை வழிமுறைகளாக இருக்குது. இப்போ இந்த மனிதன் அல்லாஹ்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையின் பக்கம் திரும்புவார். அல்லாஹ் தாலா குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்குது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அனுபவிக்கிறானோ அதனுடைய அடையாளம் தன்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துகளை பேணுதலாக பின்பற்றக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நபி நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க அல்லாஹ்வை அன்பு வைக்கின்றார்கள் என்று சொல்கிறார்களா? அப்படி உண்மையாக அன்பு வைப்பவர்களாக இருந்தால் அவங்க எதை செய்யட்டும் ஃபத்தபிஊனி, நபியை நீங்கள் உங்களை பின்பற்றுமாறு கூறுங்க. அப்படி அந்த மக்கள் உங்களோட சுன்னத்துகளை உங்களை பின்பற்றினாங்கன்னு இருந்தால் அல்லாஹ் தாலா யுஹ்பிபுக்குமுல்லா, அல்லாஹ் அவங்கள அன்பு வைக்கிறான். அல்லாஹ் தாலாட அன்பு நபியுடைய இத்திபாவில் தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு சுன்னத்துகளையும் எந்த அளவுக்கு பேணுதலாக எடுத்து நடப்பாரோ அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கு காரணமாகிடும். அல்லாஹ் தாலாவுடைய நபியோட ஒவ்வொரு சுன்னத்துகள்லேயும் அல்லாஹ் தாலாவுடைய அன்பு இருக்குது. அல்லாஹ் தாலா அன்பு வைக்கிறான். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தான முறைகளை எடுத்து நடப்பாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்வார். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துகளை எடுத்து நடக்க அந்த அளவுக்கு அந்த மனிதனை அல்லாஹ் தாலா அன்பு வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், அல்லாஹ் தாலாவோட பாவங்களே மன்னிச்சிடுறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு மனித சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய உபகாரம் செய்யக்கூடிய முஹ்சினாக இருக்கிறாங்க. முழு மனித சமுதாயத்துக்கும் நலவை விரும்பக்கூடிய ஒரு நபியாக இருந்தாங்க. இந்த முழு மனித சமுதாயமும் நலவுகள் அடைய வேணும், அவங்களுக்கு நலவுகள் போய் சேர வேண்டும்,
என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான சிந்தனையில் வாழ்ந்தவர் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளோட எவ்வளோ இரக்கமாக நடந்து கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்குரிய எல்லா விடயங்களையும் எதையும் விட்டு வைக்காம எல்லா துறைகள்லையும் இந்த உம்மத்துக்கு எது ஹைரோ எது நலவோ அதை சொல்லி காட்டி இருக்கிறாங்க, படித்து கொடுத்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சிறிய பெரிய விடயங்களையும் விட்டு வைக்கல. ஒரு மனிதனுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் நலவாக இருக்குமோ அதையெல்லாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சாதாரண சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தூங்க முன்னால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உங்களோட கதவுகளை மூடிக்கோங்க. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உங்களோட கதவுகளை மூடிக்கோங்க. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி மூடப்பட்ட கதவுகளை எந்த ஷேத்தான்களாலையும் அந்த வீட்டுக்கு தீங்குகள் விளைவிக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான வழிமுறையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித சமுதாயம் காட்டி தராங்க. சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் உங்களோட குழந்தைகளை வெளியே அனுப்ப வேணாம், உங்களோட குழந்தைகளை வெளியே விட வேணாம். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் ஷேத்தான்களுடைய தீய சக்திகள் உள்ள நேரமாக இருக்குது, பிள்ளைகளுக்கு தீங்குகள் உண்டாகிவிடும் என்றபடியால் நீங்கள் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் குழந்தைகளை வெளியே விட வேண்டாம் என்பதாக சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உம்மா வாப்பாவுக்கு தான் தன்னுடைய பிள்ளைகளோட கவலை இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு தீங்குகள் வரக்கூடாது என்பதாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு மனித சமுதாயத்துடைய குழந்தைகளுடைய நலவுகளையும் நாடி இருக்கிறாங்க.